பூமியை செழிக்க வைக்கும் மழைதனை வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் பயிர்களை காத்து பஞ்சம் தீர்க்கும் அன்னையாக விளங்குகிறாள். அப்படிப்பட்ட மாரியம்மனை நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் தீர்ந்து செல்வ வளத்தை அளிப்பாள் என்பது ஐதீகம். கிருஷ்ணாவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தனர். அச்சமயம் இறைவன் திருவிளையாடலால் குழந்தைகள் இடம் மாறி இருந்தபோது தேவகியின் பிள்ளையான கிருஷ்ணனால் தனக்கு அழிவு உண்டாகும் என்பதை அறிந்த கம்சன் அவள் கையில் இருந்த குழந்தையான மாயாதேவியை தூக்கிக் கொள்ள முயன்றான். அப்போது குழந்தையான மாயாதேவி உக்கிர கோலத்துடன் வில், அம்பு, சூளம், பாசம், சங்கு, சக்கரம், வாள் முதலிய ஆயுதங்களை ஏந்தி மகா மாரியம்மனாக அவதரித்தாள். அவளே 7 சகோதரிகளாக காவிரி கரையோர பகுதிகளில் கருடை தெய்வமாக விளங்குகிறாள். சமயபுரம் மாரியம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், அன்பில் மாரியம்மன், தென்னலூர் மாரியம்மன், நார்த்தாமலை முத்து மாரியம்மன், வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் ஆகிய 7 சகோதரிகளாக விளங்கி சர்வமும் சக்திமயமாக திகழ்கிறாள் அன்னை சக்தி. இதில் சமயபுரத்தாள் எல்லோருக்கும் மூத்தவளாகவும், வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் எல்லோருக்கும் இளையவளாக கருதப்படும் நிலையில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகில் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் உள்ள வீரசிங்கம்பேட்டை கிராமத்தில் மாரியம்மன் கோவில் கொண்டு காட்சி தருகிறாள். வீரசிங்கம்பேட்டை வீரசோழன் எனும் மன்னனால் ஆளப்பட்டு வீரணன் சோலை என்று அழைக்கப்பட்ட நிலையில் நாளடைவில் வீரசிங்கம்பேட்டை ஆகியது. சுற்றிலும் திருசோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருப்பழனம் ஆகிய பாடல் பெற்ற தலங்கள் அமைந்துள்ளதோடு நடுநயமாக வீரசிங்கம்பேட்டை முத்துமாரியம்மன் வீற்றிருந்து அருளாட்சி செய்கிறாள். இத்திருக்கோவில் அன்பில், புன்னைநல்லூர் போன்ற மாரியம்மன் திருக்கோவில்களுக்கு காலத்தால் முந்தியது என்பது வழி வழி வரும் வரலாறாக உள்ளது. உப்பை காணிக்கையாக பெறும் ஒரே ஸ்தலம் இதுவென்பதோடு இங்கு வீற்றிருக்கும் அன்னை துஷ்டர்களை அடக்கக்கூடிய ஆங்கார நாயகியாக விளங்குகிறாள். தன்னுடைய வலது கையில் வாளை ஏந்தி அபயஹர்த்தினியாகவும் எதிரிகளை வீழ்த்தும் பாச கயிற்றினையும் முன்வைத்துள்ளாள் முத்துமாரியம்மன். இக்கோவில் முன்பாக அரசமரமும் வேப்பமரமும் இணைந்து சிவனும் சக்தியுமாய் காட்சியளிக்கிறது. அம்மை நோய் கோடைக்கால வெப்பத்தால் ஏற்படும் நோய் என்றாலும் எளிய மக்கள் இதை மாரியம்மனின் திருவிளையாடல் என்றே கருதுகின்றனர். இப்பகுதியில் இந்நோய் கண்டவர்கள் மருத்துவரிடம் செல்வதில்லை. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சில நாட்கள் தங்கி அம்மன் பிரசாதத்தை உண்டு நோய் நீங்கி திரும்ப செல்வது இன்றும் வழக்கமாக உள்ளது. தஞ்சை புன்னைநல்லூர் கோயில் போலவே அமைப்புள்ள இத்தலத்தின் முன்புறம் உள்ள மரத்தில் சர்ப்ப விக்கிரங்கள் காணப்படும் நிலையில் கோவிலில் உள்ள கருவறையின் பக்கங்களில் குழந்தை வரும் அருளும் பேச்சியம்மனும், மதுரை வீரனும், கருப்பண்ண சாமிகளும் பரிவார தெய்வங்களாக காட்சி தருகின்றனர். கருவறையில் அம்மன் ஆயுதங்களுடன் அடியார்களை காக்கும் வண்ணம் அமர்ந்திருக்க, மார்கழி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை 1000 பேர் ஏந்திடும் தீச்சட்டி திருவிழாவும் 3 நாள் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. அதுபோல பங்குனி மாதம் 10 நாட்கள் பெருவிழாவின் போது பாடை காவடி, அலகு காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்கின்றனர். சமயபுரத்தாளின் சகோதரியாக விளங்கும் இளம் மாரியம்மனை வணங்கி எத்தொழில் ஆரம்பித்தாலும் அது அமோகமாக வளரும் என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். அதுபோல இக்கோவிலில் உள்ள கருப்பண்ண சாமியை வணங்கினால் நமது எதிரிகளால் உண்டாகும் தொல்லைகள் நீங்குவதோடு பில்லி, சூனியம், ஏவல்களில் இருந்து நம்மை காத்தருள்வதாக நம்பிக்கை நிலவுகிறது. அம்மை நோய் நீங்கவும், விவசாயம் செழிக்கவும், மக்கள் குறைவின்றி வாழவும் அருள் வழங்கும் இந்த இளம் சமயபுரத்தாளை நேரில் சென்று வணங்குவோம். ஆடி மாதத்தில் அம்மனின் பூரண அருள் பெறுவோம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்டுடன் கலைமாமணி நந்தகுமார்.